டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம்ல இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கால் வீக்கம், முக்கியமா கால் பாதத்துல வீக்கம் இருக்கும் இல்லைங்களா? இது ஸ்டார்டிங்ல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். கால் பாதத்துல ஏன் நமக்கு வீக்கம் இருக்கு, சரி பார்க்கலாம், நம்ம நின்றுட்டே இருந்தோம் இல்லையா, டிராவல் பண்ணோம் இல்லையா, அதனால இருக்கும். நம்ம உடம்புல ரத்தம் கம்மியா இருந்திருக்கும், அதனாலதான் வீக்கம் இருக்கு. சரி, நம்ம ரத்தம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உணவுலாம் சாப்பிடலாம்னு முடிவு எடுப்போம். 2 நாள் ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அப்புறமும் விட்டுருவோம். இந்த கால் பாத வீக்கம் இருக்குன்னா எந்தெந்த பிரச்சனைனால கால் பாத வீக்கம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமா எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டே உட்காந்துருந்தா கண்டிப்பாக ஏற்படலாம். பிளட் சர்க்குலேஷன் குறையும் போது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இடுப்புக்கு கீழே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் குறைவாகவே இருக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கால் பாதத்துல தேங்க ஆரம்பிக்கலாம். வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதத்துல வீக்கம் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதத்தில் வீக்கம் வரலாம். அதுக்கப்புறமாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஜாயிண்டிஸ் இருந்தாலோ, நமக்கு காமாலை பிரச்சனை இருந்தாலோ கால் வீக்கம் இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க, அதுக்கான சிம்டம் இதுதான், ஆனா நம்ம கவனிக்காம விட்டுட்டோமேனு இன்றைக்கு நிறைய பேரு கவலைப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா சிறுநீரகம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை. இப்போ சிறுநீரக பிரச்சனை இருந்தா ஒரு சிலருக்கு சிம்டம்ஸே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான அறிகுறியுமே எனக்கு தெரியல, இது என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ கால் பாதத்துல லேசான வீக்கம் நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது, சிறுநீரக பிரச்சனை இருக்கிற எல்லோருக்குமே கால் பாதத்தில் வீக்கம் இருக்குமா, ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம ஓகே அலர்ட் ஆயிக்கலாம், டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சிகிச்சை எடுக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு இந்த வீக்கம்ன்றதே தெரியாமல் தான் இருக்கு. அப்ப மைல்டா நமக்கு வீக்கம் இருக்கு, முக்கியமாக இந்த குதிகால் பகுதி, கணுக்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டா அந்த ஆங்கிள் ஜாயிண்ட், கொலுசு போடக்கூடிய இடத்துல சுத்திலும் நமக்கு வீக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த வெளிப்பக்கமாக லேட்ரல் சைட்ல லேட்ரல் மெலியுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அந்த மூட்டை சுத்தி வீக்கம் இருக்கும். கையில தொட்டு பார்த்தா லேசா கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கு, கை விரல் பதியுது, இந்த இடத்துல மட்டும்தாங்க வீக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வாதம் சம்பந்தப்பட்டு வாத நீர் உடல்ல கோர்த்ததுனால வந்திருக்கலாம், அல்லது சிறுநீரக பிரச்சனை இருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ உடனடியாக நம்ம வந்து இதற்கான டெஸ்ட் செய்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிளட் டெஸ்ட்ல ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் தேவைப்பட்டா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். யூரின் அனலைஸ் கம்ப்ளீட்டா நம்ம வந்து யூரின் செக்அப் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ முக்கியமான ஒரு சைன், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சைன் கால் பாத வீக்கம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மூட்டுக்களில் இருந்தே அந்த வலி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், மூட்டுக்களில் இருந்தே அந்த வீக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ தொடர்ந்து கால் பாதங்கள்ல வீக்கம் இருக்குன்னா அதை நம்ம என்ன செய்யலாம்ன்றத இப்போ பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கால்பாத வீக்கம் இருந்ததுன்னா ஒற்றடம் கொடுக்கலாம். ஒற்றடம் அப்படின்னு சொன்னா இஞ்சி ஒற்றடம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ஒரு லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர்ல 100 கிராம் அளவுக்கு இஞ்சியை தட்டி போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, முதுகுப்புறத்துல, சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய முதுகுப்புறத்துல நம்ம வந்து ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரணும். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனா ஒட்டடம் தானே கொடுக்குறோன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. இன்டர்னல் மெடிசன், உணவு முறை ரொம்ப முக்கியம். ஸோ உணவும் மருந்தும் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சிறுநீரகம் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு அளவுக்கு யூரியாவும் கிரியேட்டினும் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகளை எடுக்கணும். இதற்கு நமக்கு சிறு தானியங்களை பயன்படுத்தலாம். குதிரைவாலி, திணை ரொம்ப முக்கியமானது, கேழ்வரகு நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உணவு முறைகள். இதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ், பழ வகைகள் நம்ம சாப்பிடலான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பப்பாளி ரொம்ப முக்கியமானது, கொய்யா முக்கியம், மாதுளை வந்து உணவுல அடிக்கடி சேர்த்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரியான பழ வகைகள் எடுத்துட்டு வரணும். முக்கியமாக உப்பு பாதி அளவு தான் நம்ம உப்பு எடுத்துக்கணும். ஸோ உப்பு வந்து குறைச்சிடணும். அதிகமான எண்ணெய் சார்ந்த உணவுகள் நம்ம பயன்படுத்துறதையும் குறைச்சிக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், நான் மூக்கிரட்டை கீரை சாப்பிட்றேன், ஸோ இதுல வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. மூக்கிரட்டை கீரை ரொம்ப சிறந்தது.
இதுல எப்படி நம்ம மூக்கிரட்டை கீரையை பயன்படுத்தலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். ஒரு 3 கைப்பிடி அளவு மூக்கிரட்டை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும், தண்ணீர்ல போட்டுடணும். இதுல வந்து ஒரு 400 ml தண்ணீர்ல 3 கைப்பிடி அளவு மூக்கிரட்டை கீரை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுடணும். நெல்லிக்காய் பொடி அல்லது நெல்லிக்காய் வற்றல், நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதுல போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி 100 ml வரணும். ஸோ வந்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணி தினம்தோறும் காலையில குடிச்சுக்கிட்டே வரணும். உணவு எடுத்த பிறகு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1/2 மணி நேரம் கழித்து இதை தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ அப்படி நம்ம குடிக்கும்பொழுது நம்ம கிட்னிஸ் நல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஃபங்க்ஷன் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். முக்கியமாக கால் வீக்கம் குறையும். யூரின் போறதே ஒரு சிலருக்கு வந்து அவுட்புட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலா யூரினா வந்து 1.5 லிட்டர் போயிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு, இல்லை 1 லிட்டர் அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இப்போ ரொம்ப குறைஞ்சி 300-400 ml தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகமான நமக்கு உடல்ல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ யூரின் அவுட்புட் குறையுதுன்னா இந்த மூக்கிரட்டை கீரை நமக்கு நல்லாவே பலன் தரும். இதனோட சேர்த்து இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கால் வீக்கம் இருந்தா அதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சிகிச்சை தரும்போது ஸோ கால் வீக்கம் இருந்துச்சுங்க விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 இயரா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லாவே இருந்திருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஆரம்பத்திலே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டா சிறுநீரக பிரச்சனை ரொம்ப தீவிரமாகாமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.